தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலி. தஞ்சை, மயிலாடுதுறை, நாகை, கடலூர் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 19ஆம் தேதி வரை பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், விழுப்புரம் உட்பட 10 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். நீட் விலக்கு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்ததை எதிர்த்து வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல். பீகார் முதலமைச்சரை தேர்வு செய்வது தொடர்பாக அமித்ஷா, ஜே.பி. நட்டா ஆலோசனை. நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் என அறிவிப்பதில் நீடிக்கிறது இழுபறி. தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடி நீடிப்பதால் மக்கள் தவிப்பு. படிவங்கள் கிடைக்காமலும் கிடைத்தவர்கள் பூர்த்தி செய்ய தெரியாமலும் குழப்பம். பீகாரில் எஸ்ஐஆர் மூலம் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியதே பாஜக கூட்டணியின் வெற்றிக்கு காரணம். தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை காக்க மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அரசியல் தலைவர்கள் வேண்டுகோள். எஸ்ஐஆர் பணிகளால் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கானோர் வாக்குரிமையை இழக்க நேரிடலாம் என அச்சம். வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பா அல்லது மறுபதிவா என்றும் விஜய் கேள்வி. வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான் அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது டிஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலையும் அவங்க என்ன உத்தரமராக மாறவா போகிறாங்க. பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின் புதிதாக 3 லட்சம் வாக்காளர்களை சேர்த்ததையே மனு தாக்கல் முடிவதற்கு 10 நாட்கள் முன்பு வரை வாக்காளர்களை சேர்க்கலாம் என தேர்தல் ஆணையம் விளக்கம். வரும் 19ஆம் தேதி கோவை வரும் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு. கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக விவசாயிகள் சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினர் அறிவிப்பு. சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வீடுகளும் கட்டித்தரப்படும் என அறிவித்த முதலமைச்சருக்கு நெகிழ்ச்சியோடு தூய்மை பணியாளர்கள் நன்றி. அரசியலில் பாஜகவும் அதிமுகவும் ஒன்றுதான் என கடம்பூர் ராஜு கருத்து. நயினார் நாகேந்திரன் தலைவரான பின்னரே பாஜகவுடன் நட்புடன் இருப்பதாக மகிழ்ச்சி. பெரம்பலூர் அருகே இருடியம் பெயரில் 2,85,00,000 ரூபாய் சுருட்டல். மோசடி கும்பலைச் சேர்ந்த பெண் உள்பட 3 பேர் கைது. கரூரில் தாவேகா கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு. வீடு வீடாக சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. மானாமதுரையில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் மினி விளையாட்டரங்கம் கட்ட அடிக்கல். கோட்டையூரில் சர்வதேச தரத்தில் கால்பந்து மைதானம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. சங்கரன் கோவில் ஐப்பசி திருக்கல்யாண விழாவில் கோமதி அம்பாளுக்கு காட்சி கொடுத்த சங்கர நாராயண சுவாமி. மயிலாடுதுறையில் களை கட்டிய காவிரி துலா உற்சவத்தையொட்டி தேரோட்டம், கோலாகலம்.
ஈரோட்டில் முதன்முறையாக வாங்குவோர் விற்போர் சந்திப்பு நிகழ்ச்சி. உள்ளூர் உற்பத்தியாளர்களை சந்தித்து 10க்கும் மேற்பட்ட நாடுகளின் வணிகர்கள் ஒப்பந்தம். பீகாரில் தேர்தல் தோல்வியை அடுத்து அரசியலை விட்டு விலகினார் லாலுவின் மகள் ரோஹிணி ஆச்சாரியா. தேஜஸ்வி மீதான அதிருப்தியால் குடும்பத்திலிருந்தும் விலகுவதாக அறிவிப்பு. காப்பீட்டு சட்டத்திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தல். 100% அந்நிய முதலீடு LICயை பாதிக்கும் என காப்பீட்டு ஊழியர் கூட்டமைப்பு அச்சம். ஆந்திராவில் OTT திரைப்படங்களை இணையத்தில் வெளியிட்ட ஐபம்பா தள நிர்வாகி ரவி கைது. 3000 கோடி ரூபாய் வரை தயாரிப்பாளர்களுக்கு இழப்பு ஏற்படுத்தியவரை மடக்கியது போலீஸ். ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே, விஜய் சங்கர், பத்திரானா உள்பட 12 பேரை விடுவித்த CSK அணி. ஜடேஜா, சாம் கரனை ட்ரேட் செய்து ராஜஸ்தானிடமிருந்து சஞ்சு சாம்சனை வாங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ். அடுத்த ஆண்டு நடைபெறும் IPL மினி ஏலத்தில் விரும்பிய வீரர்களை வாங்க IPL அணிகள் முனைப்பு. அதிகபட்சமாக 64 கோடியே 30 லட்சம் ரூபாயுடன் காத்திருக்கும் கொல்கத்தா அணி. இலங்கை மட்டக்களப்பில் பலத்த காற்றால் விபத்தில் சிக்கிய ஆழ்கடல் மீன்பிடி படகுகள். படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி தரை தட்டின. 5 மீனவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார்கள். ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கும் புதிய திரைப்படத்திற்கு வாரணாசி என பெயர். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.